ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம வியூ வித் ரீட் ஒன்லி ஆப்ஷன்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம வியூ வித் செக் ஆப்ஷன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வியூ வித் செக் ஆப்ஷனுக்கு மேண்டிட்டரியான ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகேவா? வேர் கிளாஸும் கண்டிப்பாக மேண்டிட்டரியாக இருக்கும். நம்ம செக் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வேர் கிளாஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வேர் கிளாஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இது எதுக்கு நம்ம செக் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஎம்எல் ஆப்ரேஷன் வந்து ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி எல்லாம் ஒரு செக் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து டேபிளில் வந்து டேட்டாவை இன்சர்ட் பண்ண விடும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி ரீட் ஒன்லியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா டிஎம்எல் ஆப்ரேஷனே பண்ண முடியாது அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? செக் ஆப்ஷனில் என்ன அப்படின்னா ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து டிஎம்எல் ஆப்ரேஷன் பண்ண விடும். ஓகேவா? அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா டிஎம்எல் ஆப்ரேஷன் பண்ண விடாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரீட் ஒன்லிக்கும் செக் ஆப்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இது நம்ம சின்டெக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கான சின்டெக்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. வியூ அப்படின்றதெல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம கிரியேட்ன்ற கீவேர்டு கொடுக்கணும். நம்ம என்ன கிரியேட் பண்ண இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு வியூன்ற ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண போகிறோம். அதனால வியூ அப்படின்ற அந்த கீவேர்டு கொடுக்கணும். ஸோ வியூ கிரியேட் கொடுக்கறதுனால அந்த வியூவோட நேம் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்துட்டு இந்த ஆஸ்ன்ற இந்த கீவேர்டு மேண்டிட்டரியாக நம்ம கொடுக்கணும். இது கொடுக்கல அப்படின்னா நம்மளால் ஒரு வியூ வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்தது ஒரு வேலிடான செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டு வித் செக் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஓகேவா? வேலிடான செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டு வித் செக் ஆப்ஷன். இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வேர் கிளாஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? இந்த வேர் கிளாஸ் இல்லை அப்படின்னா உங்களால் இந்த செக் ஆப்ஷன் வியூ வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? இது நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா test1 அப்படின்ற ஒரு டேபிள் இருக்குது. இது நம்ம query பண்ணலாம். query பார்த்தோன்னா எனக்கு இந்த test1 இருக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா வேர் a ஈக்குவல் டு a in அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ வேர் a in நம்ம வந்து கொஞ்சம் டேட்டாஸை வந்து நம்ம இங்கேருந்து ஃபில்டர் பண்ணலாம். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 2, ஒரு 5, 6 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 3 இதையும் வந்து எனக்கு ஃபில்டர் பண்ண அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா query பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 3 ரெக்கார்டு வண்டி தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு வண்டி நம்ம ஒரு வியூ கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஒரு செக் ஆப்ஷன் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா செக் ஆப்ஷன் இது வந்து ஒரு செக் ஆப்ஷன் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதுக்கு ஒரு வியூவை கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா ஸோ கிரியேட் நம்ம எதை கிரியேட் பண்ண போகிறோம், ஒரு வியூவை கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம எந்த வியூவை கிரியேட் பண்ண போகிறோம் வித் செக் ஆப்ஷன். அதனால் வித் செக் அப்படின்றது வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஆஸ் என்ற கீவேர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம ஒரு வேலிடான செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டோம். ஓகேவா? இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து இதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா வித் செக் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? வித் செக் ஆப்ஷன் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து டிஎம்எல் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண விடும். ஓகேவா? இந்த நான் வந்து நம்ம கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா டிஃபால்ட் பிஹேவியர், அதாவது நார்மல் எல்லா டிஎம்எல் ஆப்ரேஷனும் நம்மளால் இந்த டேபிளில் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? இதை கொடுத்தோம் அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி உள்ளது ஒண்டி தான், அந்த டேட்டா ஒண்டி தான் இது வந்து நம்மளால் டேபிளில் வந்து இன்சர்ட் பண்ண விடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வியூவை வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த வியூ கிரியேட் ஆகிடுச்சு. நம்ம வந்து எல்லா வியூவும் இந்த வியூவில் நம்ம கிரியேட் பண்ண எல்லா வியூவும் எந்த இடத்துல போனால் பார்க்கலாம், அது வந்து user_views போனால் நம்ம இந்த கிரியேட் பண்ண எல்லா வியூஸும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த நம்ம கிரியேட் பண்ண வியூவை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் user_views. ஓகே, இப்போ நம்ம இந்த வியூவில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண எல்லா வியூவும் இதில் இருக்கும். இதில் நம்ம வந்து இந்த வியூ தான் நம்ம கிரியேட் பண்ணோம். அதாவது 2 காலமை செலக்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து வேர் கிளாஸ்க்கு நம்ம வேர் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். வேர் கண்டிஷன் என்ன பண்ணுறோம்னா செலக்ட் பண்ணுற ஒரு 2, 5 and 6 3 கண்டிஷன் அப்படி நம்ம செலக்ட் பண்ணி ஒரு வேர் கிளாஸில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன இப்போ இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் query என்ன இன்சர்ட் இன்டூ ஒரு டேபிள் நேம் இல்லைனா ஒரு வியூ நேம் கொடுக்கணும். நம்ம வந்து இதில் வந்து வியூ நேம் கொடுத்துக்கலாம். வியூ நேமில் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு 2 காலம் இருக்குனால அந்த 2 காலம் நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக நம்ம வேல்யூஸ் கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து சொல்கிறேன் இதில் வந்து 8 அப்படின்ற ஒரு ஏ காலமுக்கு 8ன்றதும் இன்னொன்று பி காலமுக்கு வந்து நம்ம எஸ் அப்படின்றதும் ஒரு டேட்டாவை நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ கொடுத்து நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்சர்ட் பண்ண விடுமா? ஓகே, ஏன்னா இது நம்மளுக்கு இன்சர்ட் பண்ண விடல. ஓகேவா? ஏன்னா இது வந்து சொல்லுது பாருங்கள் வித் செக் ஆப்ஷன் வேர் கிளாஸ் வயலேஷன். ஏன்னா நீங்கள் வந்து வேர் கிளாஸ் வந்து வயலேட் ஆகுது, உங்களால் டேட்டா வந்து இன்சர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஏன்னா நம்ம இங்கே வந்து வேர் கண்டிஷனில் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். அதாவது எனக்கு டேட்டா வந்து 2, 5, 6 அப்படின்ற 3 டேட்டா வந்தால் உண்டி எனக்கு வந்து இன்சர்ட் பண்ணு,
மீதி டேட்டா வந்து நம்மளுக்கு இன்சர்ட் பண்ண விடாத அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இப்போ வந்து டேட்டா வந்து ஏ காலமுக்கு 8 கொடுத்துருக்கோம். ஸோ 8 வந்து இந்த வேர் கண்டிஷனில் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த எரரை நம்மளுக்கு த்ரோ பண்ணுது. ஓகேவா? ஏன்னா நீங்கள் வேர் கிளாஸை வந்து வயலேட் பண்ணிட்டீங்க, அதனால் உங்களால் டேட்டா வந்து இன்சர்ட் பண்ண முடியாது, டிஎம்எல் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது இந்த டேபிளில் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த வியூ வழியாக தான் நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இப்போ நம்ம வந்து இதை டேபிளில் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாமா அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டேபிளில் பார்க்கலாம். நம்ம டெஸ்ட் 1ன்ற ஒரு டேபிள், அதில் வந்து நம்ம இங்கே கொடுத்துட்டு இந்த ஆப்ரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? நம்மளுக்கு பெர்ஃபார்ம் பண்ணால் நம்மளுக்கு 1 ரோ இன்சர்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அந்த டேபிளை செலக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டேட்டா இன்சர்ட் ஆகிருக்கும். ஓகேவா? 8ன்றது இன்சர்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் வந்து சொல்லலாம். இப்போ வந்து நம்ம அதாவது இங்கே வேர் கிளாஸில் இல்லாத நம்ம ஒரு டேட்டா கொடுத்தோம் அப்படின்னா இன்சர்ட் ஆகலை. ஓகேவா? இப்போ நம்ம வேர் கிளாஸில் இருக்கிற ஒரு டேட்டா கொடுக்கலாம், 5 அப்படின்றது கொடுத்துட்டு நம்ம இந்த டேட்டாவை வியூ வழியாக நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்சர்ட் பண்ண விடும் நம்மளை. ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியுது 1 ரோ இன்சர்டட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம போய்ட்டு இந்த வியூவோ இல்லை இந்த டெஸ்ட் ஒன்றையும் நம்ம செலக்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த டேட்டா இன்சர்ட் ஆகிருக்கும். 5 அப்படின்றது நம்மளுக்கு இன்சர்ட் ஆகிருக்கு. கடைசியாக நம்ம கொடுத்தது வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. இதே நம்ம வியூலையும் நம்ம போய் கொரி பண்ணி பார்க்குறோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து டேட்டா இன்சர்ட் ஆகிருக்கும். ஓகேவா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வியூ அண்டர்ஸ்கோர் செக். ஓகேவா? இப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு 5ன்ற அந்த டேட்டா வந்து இன்சர்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம இதில் இன்னொரு கண்டிஷன் இன்னொரு டேட்டா வேணால் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ 6ல் வந்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 6ல் ஒரே ஒரு ரெக்கார்டு தான் இருக்குது. 6ல் வந்து ஜே அப்படின்றத நம்ம இன்சர்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு டிஎம்எல் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண விடும். ஓகேவா? இப்போ நம்ம போய் இந்த வியூவில் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளால் அந்த டேட்டா வந்து பார்க்க முடியுது. ஓகேவா? இதே இது நீங்கள் 7 கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களால் டிஎம்எல் ஆப்ரேஷன் பண்ண விடாது. ஏன்னா வேர் கிளாஸ் வயலேஷன் அப்படின்ற அந்த எரர் நம்மளுக்கு கண்டிப்பாக த்ரோ பண்ணும். ஓகேவா? என்ன அப்படின்னா நம்ம இந்த வேர் கண்டிஷனில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோமோ அந்த கண்டிஷனுக்கு பேஸ் பண்ணி இந்த செக் ஆப்ஷன் இந்த செக் ஆப்ஷன் ஒர்க் பண்ணி அந்த டேட்டா இருந்தால் ஒண்டி தான் இது என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டாவை வந்து டேபிளில் இன்சர்ட் பண்ண விடும். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா டேட்டா வந்து டேபிளில் இன்சர்ட் பண்ண விடாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து செக் ஆப்ஷனோட ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபோர்ஸ் வியூனா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.